அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆம்லெட் வச்சு ஒரு கிரேவி செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆம்லெட் கரண்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது மேலே கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வேக விட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதையும் நல்லா வேக விட்டு நல்லா 2 பக்கமும் வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை தேவைப்படுதோ அத்தனையும் நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கிரேவி தாளிக்கலாம் வாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. அது கூட பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதில் நல்லா பொடிசாக நறுக்கின தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போய் நல்லா கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிட்டு அது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இப்போது கலந்து விடுங்க. கலந்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம பொரித்து வச்ச முட்டையெல்லாம் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இப்போ மூடி திறந்துட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இது சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. இது சாதம், சப்பாத்தி, தோசை கூடலாம் சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்